السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع بلسانه فإن لم يستطع بقلبه وذلك ضعف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதாவுடன் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. நண்பர்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர். மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில், மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட உம்மத்துகளில் மிக சிறந்த உம்மத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹூன அனில் முன்கர், நல்லதை ஏவுகிறீர்கள், இன்னும் தீமை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். நண்பர்களே, நல்லதை ஏவுவதையும் தீமையை விட்டு தடுப்பதும் இந்த உம்மத்தின் மீது பொறுப்புள்ளது என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மர்ரா மின்கும் முன்கரன், உங்களிருந்தும் யாராவது ஒரு தவறை பார்த்தால், ஒரு அநீதியை பார்த்தால், வல்யோ ஐயரஹு பியதிஹி, தன் கையை கொண்டு தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி பிலிசானிஹி, கையை கொண்டு தடுக்க சக்தி பெறவில்லை என்றால் தன் நாவை கொண்டு தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி பிகல்பிஹி வதாலிக ضعஃபுல் ஈமான், நாவை கொண்டும் தடுக்க சக்தி பெறவில்லை என்றால் தன் உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும். உள்ளத்தால் வெறுப்பது ஈமானில் மிக பலகீனமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நண்பர்களே, தீமையை தடுக்கவில்லை என்றால் என்னாகும்? நாம் அனைவரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான் பனி இஸ்ரவேலர்களுடைய சம்பவம். நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையோ அதே மாதிரி பனி இஸ்ரவேலர்களுக்கு சனிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை. நமக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் எந்த வியாபாரமும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் இவங்க பனி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பள்ளியாசல்ல தான் உட்காரணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது. அவங்க வந்து மீன் பிடிக்க வியாபாரம் செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து அல்லாஹ் தஆலா மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க, மற்ற நாள்லாம் மீன் பிடிக்கலான்னு போவாங்க, எந்த மீனும் மாட்டாது. கரெக்டாக சனிக்கிழமை பள்ளியாசல் போகிற வழியில் கடலில் பார்ப்பாங்க, எல்லா மீனும் முன்னாடி வந்து நின்றுருக்கும். அதே மாதிரி சரி நம்ம காலையில் வந்து பிடிச்சிக்கலாம் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தா எந்த மீனுமே இருக்காது. அதே மாதிரி 2 வாரம் பார்க்குறாங்க, சனிக்கிழமை காலையில் மட்டும் மீன் வருது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா மீன் வர மாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஒரு புளியை தோண்டி வச்சுட்டு வர மீன் எல்லாம் அதில் விழுந்துரும் இல்லை, அதை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பிடிச்சிக்கலாம், சனிக்கிழமை தானே பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதில் வந்து ஒரு கூட்டம் பார்த்துட்டு நமக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லி அவங்க அமைதியாக போய் பள்ளியாசல் உட்காந்துக்கிட்டாங்க. இன்னொரு கூட்டம் வந்து பார்த்துட்டு தடுத்தாங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா மீன் பிடிச்சாங்கல்ல, மீன் பிடிச்சவங்களுடைய முகத்தை அன்றையாகவும் அந்த மீன் பிடிக்கிறத தடுக்காமல் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா குரங்காக மாற்றிட்டாங்க. ஆக பாவம் நடந்து தடுக்கவில்லை என்றால் அதனுடைய விபரீதம் நமக்கும் ஏற்படும். ரசூல் நாயகம் இதற்கு உதாரணம் காட்டினார்கள். ஒரு கப்பலில் 2 ஃப்ளோர் இருக்கு. கீழ் ஃப்ளோரில் இருக்கிறவங்க வந்து கப்பல் ஓட்டப்பட்டு இருக்காங்க. மேல் ஃப்ளோர் இருக்கவங்க பார்த்துட்டு அப்படியே விட்டா 2 பேரும் சேர்ந்து முழுகிறாங்க. அதனால மேலே இருக்கவங்க வந்து கீழே இருக்கவங்க தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ரசூல் நாயகம் உதாரணம் காட்டினாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். தடுப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ்வும் தன் திருமறையில் கூறுகிறான். நண்பர்களே, ஆக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் விஷயத்தில் நாம் யாரிடத்திலும் எங்கிருந்தாலும் அஞ்சக்கூடாது, எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல் ஜிஹாதி
அப்துல் ஜிஹாதி கலிமத்து ஆதிலின் இந்த சுல்தானின் ஜாயிரின். ஜிஹாதுகளில் சிறந்தது கலிமத்து ஆதிலின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அநீதி செய்யக்கூடிய ஒரு அரசனிடத்தில் நீதியை பேசுவது என்று நாயகம் சொன்னார்கள் என்பது. ஒரு போர்னாவே ஒரு 1000 பேர் நம்ம பின்னாடி இருப்பாங்க, அது ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் அரசன்ல போய் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது யாருமே நம்ம பின்னாடி இறக்க மாட்டாங்க. அந்த அரசன் வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம், கொல்லலாம், என்ன கடுமையாக தண்டனை கொடுக்கலாம். ஆக இதே தான் ரசூல் நாயகம் அப்துல் ஜிஹாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. அந்த அடிப்படையில் பார்த்தோமேயானால் 4 மதகுடைய இமாம்களும் அரசர்களிடத்தில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தான் இறந்து போனார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அதில் முதலாவதாக பார்த்தோமேயானால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அவங்களுடைய காலத்தில் முஅத்தஸிலாக்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்க யார்? முஅத்தஸிலாக்கள் வந்து குர்ஆனை வந்து மக்லூக்குன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம சிபத்தான், ஆனால் அவங்க வந்து மக்லூக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதிராக வந்து எல்லா உலமாக்களையும் எரிக்கிறது, கொடுமையாக கொள்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு தான் முஅத்தஸிலாக்கள். அதே மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வராங்க, வந்துட்டு குர்ஆன் வந்து மக்லூக்கா இல்லை கதீமான்னு கேட்குறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நாட்டுடைய காசியாக இருந்தாங்க, சொல்லிட்டாங்க அவங்க வந்து குர்ஆன் வந்து கதீம் தான், மக்லூக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கைது பண்ணிட்டு போயிட்டு போட்டு அடி நடிக்கிறாங்க. ஒரு நாள் அடிச்சு கேட்குறாங்க, குர்ஆன் வந்து மக்லூக்கா கதீமான்னு கேட்குறாங்க. கடைசி வரை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மக்லூக்குன்னு சொல்லவே இல்லை, கதீம்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி அதே நிலையிலேயே அவங்க பார்த்தாரு நண்பர்களே. இரண்டாவதாக ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்தோமேயானால் அவருடைய காலத்திலும் இதே போல் முஅத்தஸிலாக்களுடைய தொல்லை மிகவும் அதிகமாக இருந்தது. அவங்களே அதே மாதிரி போட்டு சரியான அடி அடிக்கிறாங்க, ரோட்டில் எல்லாத்துக்கும் வச்சு அடிக்கிறாங்க. அவங்களுடைய மாணவர்கள்லாம் சுற்றி நின்று அழுதுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை போட்டு அடிக்கிறாங்க, குர்ஆனை மக்லூக்காக அதிகமாக கேட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து டக்குன்னு வேட்டியை வந்துருச்சு. வேட்டியை வந்தோடனே மலையிலேருந்து ஒரு கை வந்து பிடிச்சிருச்சு நண்பர்களே. அதை வந்து ஒரு மாணவர் பார்த்துட்டாரு. பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த மாணவர் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வந்து ஆமாம் சபர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, டக்குன்னு இப்படி கை தூக்கி கையில் விலங்கு மாட்டி இருக்கும்ல, அதை எடுத்து இப்படின்றாங்க, விலங்கு வந்துருச்சு. டக்குன்னு அந்த சிறை ஜன்னல் இருக்கும்ல, இப்படின்றாங்க, திறந்துருச்சு. திருப்பி இப்படின்றாங்க, அந்த சிறையிலேருந்து அவன் வீடு வரையும் ஒரு பாதை, இங்கே நேராக பார்த்தா அவன் வீடு தெரியுது. அந்தளவு அவங்க கராமத்தை வெளிப்படுத்தினாங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி நான் போகாமல் இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து சபுர் அப்படின்னு சொல்லி ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க நண்பர்களே. அடுத்து மூணாவதாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பார்த்தோமேயானால் கட்டாயம் அவருடைய காலத்தில் முஅத்தஸிலாக்களுடைய அரசாட்சி தான், ஆனால் கட்டாய போய் தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா அரசல் வந்து கட்டாயப்படுத்தி பையை தாங்கி அவன் அரசனாக இருக்கிறது, அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒருத்தவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வந்து இது டவுட்டாக கேட்குறாங்க, கட்டாய தலாக் கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கட்டாய தலாக் கூடாது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி கட்டாய பைத்து கூடுமான்னு கேட்குறாங்க, கட்டாய பைத்து கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த செய்தி மக்களுக்கு எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டு மக்களுக்கெல்லாம் பரவாயில்ல இருந்துச்சு. பார்த்துட்டு அந்த அரசர்லாம் வந்து கேட்குறாங்க, ஆமாம் இல்லை கட்டாய பைத்து கூடாதுன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு. ஆமாம் கட்டாய பைத்து கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அவங்களையும் போட்டு அதே மாதிரி டெய்லி அடிச்சு கேட்குறாங்க, கட்டாய பைத்து கூடுமான்னு கேட்குறாங்க. கடைசி வரையும் அவங்க கட்டாய பைத்து கூடாதுன்னு சொன்னாங்க பிறகு. இதே நிலையில் அவங்களுக்கு பார்த்தா இருக்கிறார்கள். அடுத்ததாக அக்பர் அவருடைய காலத்தில் பார்த்தோமேயானால் அந்த அக்பர் என்ற ஒரு இந்தியா வாழ்ந்த ஒரு மன்னர், ஒரு பெரிய மன்னர்களில் ஒருவர். அவர் வந்து அவர் காலத்தில் தீன இலாஹின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஆரம்பித்தார். எல்லாமே சம உரிமை கொடுக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சட்டங்களுக்கெல்லாம் மாறு செய்ய ஆரம்பித்தார். புர்கா தடை பண்ணார், வேற இந்த பட்டாடையெல்லாம் ஆண்களுக்கு ஹலாலுன்னு சொன்னார். அடுத்து பாங்கு சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தீன இலாஹின்னு சொல்லி ஆரம்பித்தார் நண்பர்களே. அதே மாதிரி தீன இலாஹின்னு ஆரம்பிக்கிறாங்க, அது அவங்களை எதிர்க்க ஒரு மக்களுக்கு கொண்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வழியில் வந்து கடிதம் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தீன இலாஹியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்புகிறாங்க. இன்னது என்னையவே அவங்க எனக்கே கடிதம் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி அக்பர் வந்து அவங்க மேலே போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியில் வந்து டக்குன்னு தொழில் துவா செஞ்சுட்டாங்க, இதோட இந்தியா ஆட்சி வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய மகனோட அந்த இந்தியா ஆட்சி போயிட்டு நண்பர்களே. ஆகவே இதே போல் வழிமார்கள் எப்படி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, இதே போல் நமக்கும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் பாக்கியது எல்லா தாலும் அவங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாக்குதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.